இந்தியாவோட மிலிட்ரி ஸ்ட்ரைக்கு இன்னும் 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பாக பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிபிள் இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் அதுல்லா தெரிவிச்சிருக்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃப் உடம்பு சரியில்லாமல் ஐபிபினால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாரு. ஒரு மாச ரெசிக்னேஷன். அந்த பாகிஸ்தான் மிலிட்ரியில் யார் சர்வீஸில் இருக்கிறாங்களோ நிறைய சோல்ஜர்ஸ் ஓடி போயிட்டாங்க, அவங்கவுங்க ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாங்க. ஈவன் அந்த டாப் ஜென்ரல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் பண்ணிட்டு வெளிநாட்டை போயிட்டு செட்டில் பண்ண வச்சுட்டாங்க. டாப் ஜென்ரல்ஸும் சில பேர் ரெசிக்னேஷன் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இப்போ ஏற்கனவே நேற்று நடந்த இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோட சீஃப் மீட்டிங்லேயும் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு இந்தியன் ஆர்மி நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கேன், அவங்க டிசிஷன் எடுத்து அட்டாக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரேபியன் கடலில் கூட இந்தியா சார்பாக ஒரு போர்க்கப்பல், ஒரு பிரம்மாண்டமான ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் ஹரிகாந்த் போர்க்கப்பலாக நிறுத்தப்பட்டிருக்கு. இதை கண்டே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பீதி அடைச்சிட்டு தான் இருக்குது. எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட அட்டாக் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு